மனைவி மற்றும் காதலியுடன் உல்லாசமாக வாழ நினைக்கும் மணிகண்டன். கேட்ரிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். மணிகண்டன் ஒருத்தவர் எனக்கு பழக்கமானார். உடனே அவர் என்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னோட அவர் வயசு கம்மி தான். ஆனால் என்னை இப்படி விட்டு போய் வர நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து பகல், நீ நைட்டுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். தங்கை கணவருடன் கள்ள உறவில் மனைவி, அதை பார்த்த கணவன் பேரதிர்ச்சி. தங்கச்சி வீட்டுக்கார கூட மாடியில் படுத்திருந்தாங்க. ஒரு லிங்கசாமின்னு இருக்காப்புல, அவர் கூட கொஞ்சம் அஃபென்ஸில் இருந்தாங்க. ஏன்ட்டே சொன்னாங்க அவங்க, ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வரவா. 15 வயது சிறுமிக்கு திருமண ஏற்பாடா? சின்ன பிள்ளைக்கு மேடம் பேசி பரிசம் போட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கம்மா, போட்டோ எல்லாம் போட்டோவே இருக்கு. அந்த பிள்ளைய ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்குது. நீ ஏன்டா அதுக்காண்டி நீ 15 வயசுல கட்டி கொடுப்பியா? நீ 15 வயசுல கட்டி கொடுத்தா நான் கேட்பேன். அம்மா இங்க வாமா. லட்சுமி ராமகிருஷ்ணன் எடுத்த அதிரடி முடிவு. 15 வயசு பிள்ளை கல்யாணமா பண்றீங்க? போலீஸ் கூப்பிடுங்க. இந்த அம்மாவை உள்ள அனுப்புங்க. வணக்கம். உண்மை வெல்லும். நீயா நானா என்று மோதிக்கொள்ளும் கணவன் மனைவி. மாசம் எவனாலும் ஒருத்திட்ட. திண்டுக்கல்ல ஒருத்தி, மதுரையில ஒருத்தி, செல்லூர்ல ஒருத்தி. மாசம் ஒருத்தியா உனக்கு? ஓன்ட்ட படுக்கலைன்னா படுக்கவான்னு கேட்டிருக்காரு. வர சொல்லுங்கம்மா, அவளை வர சொல்லுங்கம்மா. எதுக்கு என் புருஷனை கூட்டி போனா? மூஞ்சி போறீ செருப்படுல காத்தவளை அடி 2 பிள்ளை வச்சிருக்காடி நீ. நீ அவன்கிட்ட போறேன்னு போயிட்டே எழுதி கொடுத்துட்டேன்ல, அதோட உனக்கு எனக்கு முடிஞ்சு. செல்லூர்ல நீ எத்தனை பேர் வச்சிருக்கேன்னு எனக்கு லிஸ்ட் தெரியும். கோபத்தில் அரங்கத்தை விட்டு வெளியேறினாரா லட்சுமி ராமகிருஷ்ணன்? என்னம்மா நடந்தது? இவங்க 14 வருஷம் ஒண்ணா வாழ்ந்தாங்கம்மா. எந்த பிரச்சனையும் நம்ம ஒரு தப்பும் சொல்ல முடியாது. நல்லா இருந்தாங்கம்மா, போக வர நல்ல சந்தோஷமா இருந்தாங்கம்மா. ஜாமான்லாம் நல்லா. அந்த பிள்ளை கேட்டரிங் வேலைக்கு போனா 10 பேரை வேலைக்கு கூட்டிட்டு போமா. ஆனா உண்மையதாம சொல்லி கல்யாணம் முடிச்சேன். இல்லைன்னு சொல்றேன், நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லா உண்மையும் அந்த பிள்ளை இருக்கு. நோய் எல்லாம் ஏற்கனவே ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளை பார்த்து எல்லாமே சொல்லியாச்சுமா. இன்னொருத்தவங்க சொல்லி நான் போய் செத்து போயிருவேன் இந்த பிள்ளை இல்லை நான் சொல்லவும், அப்ப இன்னொரு பிள்ளை என்ன சொல்லிச்சுன்னு வேலை பார்க்குறப்பிள்ள நாங்க முடிச்சு வச்சுக்கிறோமா, நீங்க எதுவும் தலையிடாதீங்க மாட்டாங்க. சரிங்கம்மா, நான் அவங்க பாடு நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். முடிச்சு அது சந்தோஷமா இருந்தாங்க. என் நாத்தனா வீட்டில் கொண்டு வேலைக்கு விட்டு 100 சம்பளத்துக்கு விட்டு இப்ப நல்ல 10 பேரை வச்சு வேலை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டாப்புல, நல்லா பார்க்குறாப்புல. இடையில வந்து யாரோ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து எங்களுக்கு உள்ள நடந்து எங்களுக்கு தெரியாதுமா. உள்ள நடந்தது போன் பண்றது, எவ்வளவு வாடின்றது அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க. வெளியே நடந்த சம்பந்தம் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வந்து. ஆமாங்கம்மா, அதுக்கு முன்னாடி எந்த இதுவுமே இல்லம்மா. நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்கம்மா. அவர் வந்து அந்த பொண்ணு வந்து உங்க மக வந்து வேற யாரு கூடயோ தொடர்புல இருந்தா? அதெல்லாம் கிடையாதுங்கம்மா, அதெல்லாம் கிடையவே சத்தியமா ஆண்டவர் சொல்லுமா, இல்லவே இல்லம்மா. எதுக்குமா அந்த பிள்ளை போகுது? இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய விட்டுட்டு போவாங்களாம்மா? என்னங்கம்மா அந்த பிள்ளை இருக்கிறதுக்கு இந்த பிள்ளை இப்படி மாப்பிள்ளைய விட்டுட்டு போவாங்களா யாராச்சும்? அவங்க அம்மா தான் ஓயாம அந்த பிள்ளைய ஓயாம வைய கொல்ல இருக்கு. ஒரு மதோட வந்து இங்கதான் என்னது பழைய மன்னாரப்பேட்டையில இவங்க வீடு அங்கதான் இருக்கு. அங்க வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி மனநோய் வந்து ஓடி போய். என்ன மனநோய்? இங்கேதான் மாமா. என்ன நோய் வந்தது? மனநோய் வந்துருச்சுமா. அந்த என்னமோ யாரோ பழக்கமாகவும் அது மனநோய் வந்து வேளாங்கண்ணிக்கிறோம். யாரையும் நெட்டுக்கு பேசிட்டே வருதுமா, யாரையும் லவ் பண்ணாதீங்க, அவங்க மோசம் பண்ணி கேளுங்க, பிடிச்சுதான் இழுத்துக்கிட்டு வந்தாப்புல. அப்பா அம்மா கூட தானமா இருந்த, எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா? எப்ப பிரச்சனை வந்தது? பிரச்சனை எதுவுமே இல்லை. அப்பா எப்ப போனாரு வெளியில? 2023 14 ஏன் போனாரு தெரியல. உனக்கு என்ன தெரியும்? தைரியமா சொல்லு. நீங்க எல்லாம் பண்ணறது கூத்துல அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறது. கூட்டு போன மேடம், பேசல உட்காந்து பரிசம் போட்டான்னு பேசியாச்சு மேடம். பேசினப்ப இவங்க தான் உட்காந்து கூப்பிட்டு வச்சு கூட்டிட்டு போற. நீ ஏன் போனேன்னு கேட்டு அதை சொல்லு போதே. இருங்க ஆமா, கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. போயிட்டு இதை பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன் மேடம். பரிசம் போட்டான்னு சொல்லி மகளை போய் திண்டுக்கல்ல ஆம்பளை ஆளு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதேன் இவங்க சொல்லி எழுதி கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ஆம்பளை ஆளு கூட இருக்கக்கூடாதுப்பா, புதூர் டெஸ்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் போனேன். போனதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ எங்கேயுமே போய் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பைய கூட இருக்கக்கூடாது, பொம்பளை ஆளோட தான் சேரணும், அனுப்பிச்சுடு. மேடம் நான் அனுப்பிச்சுடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. புள்ள வந்து எனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், படிக்க அனுப்பிச்சுடுங்க, நான் சேர்த்து விட்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன மேடம் பீஸ்? வருஷத்துல ஒரு நாள் தான் பீஸ். படிக்கிறியாமா? இல்ல வேலைக்கு போறாங்க. 9th பாஸ் பண்ணிட்டு படிக்கலாமா, வேலைக்கு அனுப்புதுமா அந்த பிள்ளை. என்ன வேலைக்கு போறேம்மா? அது திண்டுக்கல்ல வேலை பார்க்குறாங்க. உங்க பாட்டி எம்ஏ படிச்சிருக்காங்க.
நீ ஏன் 10th முடிக்கல? நான் இன்னும் படிக்க போன்னு சொல்றேன். அந்த பிள்ளை ஒரு மனநோய் வந்து ஒரு மாதிரி பேசுது. ஒரு நேரம் நல்லா இருக்குமா, ஒரு நேரம் நல்லா பேச வேணாம், என் பிள்ளை படிக்க வேணாம், நான் என்ன செஞ்சுட்டு போறேன், நான் கொன்று. உனக்கு படிக்கணுமா படிக்க வேண்டாமா? நான் இப்ப கூட சொல்லிட்டு தான் வந்தேன். போறியா ஸ்கூலுக்கு? படிக்க சொன்னேம்மா, இப்ப கூட சொன்னேம்மா, படி நீ. அவளை சேர்த்து விடுங்களேன். நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேம்மா. அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா, தடுத்துக்கிட்டே இருக்காமா அவ. அவங்களுக்கு என்ன ஏதோ பிரச்சனை இருக்குமா? 3 மாசம் மாத்தவே சாப்பிடலாமா. ஒரு குணம் வந்துச்சுன்னா யாரை வேணாலும் இந்த பிள்ளை என்னமும் செஞ்சிடும். அது பாட்டுக்கு ஒரு அங்காரமா பேசும் கொள்ளும். அது பயந்துக்கிட்டு தான் இந்த பிள்ளை இருக்குது. 14 வருஷம் ஒன்னா இருந்திருக்காங்க. ஏன்பா இப்படி பண்ண? மனநோய் பத்தி யோசிச்சிருக்கேன். நான் கூட இருக்கிறப்பே அவளுக்கு மனநோய் இருந்துச்சுமா. இருக்கிறப்பே நான் தான் அதுக்கு. அது ஒன்னாலதான் வந்துச்சு. அது ஒன்னாலதான் வந்துச்சு. அந்த மனநோயை யாரால வந்துச்சு? ஒவ்வொருத்தையும் மாசம் ஒவ்வொருத்தையா போட்ட போவேன். நீ சொல்லு, நீ யார்கிட்ட போனேன்னு சொல்லு. திண்டுக்கல்ல எதுக்கு நான் வீடு பிடிச்சிட்டேன்? நீ இந்த பிள்ளை கொல்லுன்னு சொன்ன. நான் கொல்லுவேன்னு சொன்னா ஒவ்வொரு ஆட்டா போகணும். ஒவ்வொரு கால் படுத்துறேன்னு சொன்னா பிள்ளை படுக்கலன்னு இருக்காண்டி இந்த பிள்ளை கேட்கறியா? நீ போவா அப்படின்னு கேட்கறா. கேட்டுக்கோங்க. அப்படித்தானே சொல்லியிருக்க? அப்படித்தானே சொல்லியிருக்க. எதனால அப்படி செஞ்சேன்? அது திண்டுக்கல்ல எதுக்கு பிடிச்சேன்? ஏப்பா நான் உன்னை எதுவும் தப்பு எப்படி நான் பேசுவேன்? உனக்கு எனக்கு 7 வருஷமா இல்லைன்னு நான் 2 வருஷமா விட்டுட்டேன் மேடம். அப்புறம் எப்படி மேடம் நான் உங்ககிட்ட பேசுவேன்? அந்த பிள்ளைகிட்ட பேசி 2 வருஷம் ஆச்சு மேடம். மேடம் அவங்க போன் அடிப்பேன். திண்டுக்கல்ல ஒருத்தி, மதுரையில ஒருத்தி, செல்லூர்ல ஒருத்தி, மாசம் ஒருத்தியா உனக்கு? மேடம் 1 வருஷமா நான் சொல்லிருக்காரு. நான் நீ வரலன்னா ஓன்ட்ட படுக்கலன்னா படுக்கவான்னு கேக்குறாரு. அப்படியே கேட்டாரு. ஓன்ட்ட படுக்கலன்னா படுக்கவான்னு கேட்டிருக்காரு. அந்த கேள்வி கேட்டாரு. உண்மையாமா? அது உண்மையா? ஆமானு. அப்படியாமா? ஆமானது. இந்த வார்த்தை வாயில வரலாம். கேட்டாரா? அப்படி வாயில வரலாமா அந்த வார்த்தை? கேட்டாராமா? பயப்படாம சொல்லு. அப்படிதான் கேட்டாங்க. சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? அம்மா அப்படிதான் சொன்னாங்க. என்னை வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு தான் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்பா உங்ககிட்ட நல்லபடியா பாசமா பார்த்துப்பாரா? கோவத்துல ஏதாவது சொல்றாங்களோ ஒண்ணு தெரியலையம்மா? இல்லம்மா, உண்மைதான். எப்படிம்மா தெரியும்? அந்த பொண்ணு கேட்கல, அவங்க சொன்னாங்கன்னு சொல்றா. கொன்றுவேன்னு சொன்னா பிள்ளையா? அது உண்மையா? கொன்றுவேன்னு சொன்னா? ஆமா, கொன்றுவேன், தூக்கிட்டு போய் கொன்றுவேன்னு அது சொன்னேன். கூட்டு போய் கல்யாணம் முடிக்கிறேன்னா, ஆனாலும் நீ கல்யாணம் முடிச்சா கொன்றுவேன் சொல்லலையே. நான் சொன்னேன். அதுக்காமா கொஞ்சம் கொன்றுவேன்னு சொன்னாப்ல? எதுக்கு சொன்னாருமா? நீ அங்க இருக்க கூடாது. ஆமா, திண்டுக்கல்ல இருக்காதுன்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் கடவுள் பிள்ளைய கொடுக்குறாங்க. ஏமா அவங்க பேசி இதெல்லாம் முடிச்ச பிறகு ஊர்லயே வந்து ஒரே வார்த்தை, நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஹாஸ்டல் சேர்க்க, நான் மாசம் பாக்குறேன்னு சொல்லவும் இவங்க என்ன சொன்னாங்க? காசு கொடுத்த நீ எதுக்குமா பேசுற? நீ பேசாம நான் தானே பாக்குறேன். புதூர்ல கூப்பிட்டு பேசுறப்ப என் பேத்தி எனக்கு தெரியும் பாக்க, இவன் காசு எனக்கு 1 ரூபா வேண்டாம், நான் படிக்க வைக்கிறேன் கூட்டு போய் அவங்க மகளோட திண்டுக்கலுக்கு திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த வீடை நான் கண்டுபிடிச்சு இது பண்ணி தேடி அந்த வீட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு? நைட்டு 1:30 மணிக்கு போறேன். இவ்வளவுதான் போட்டிருக்கேன். அவன் போட்டு நாங்க 2-3 பேர் போறோம். அவனோட மருமையை நானு இன்னொருத்தன் வீட போய் எங்களை பார்த்துட்டு இந்த பிள்ளைய வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு கதவை தட்டுறேன். கதவை தட்டினதுக்கு இது கதவை திறக்க முடியாது, கதவை திறக்காத அப்படின்ட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு கதவு கிட்ட அடைச்சு நிப்பாட்டிக்கிட்டு கீழே வீட்டு ஓனர் வர்றாங்க. நின்னு கீழே ஓட்ட உடச்சுக்கிட்டு ஓடுறியாமா? ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. வீட்டுல இருக்க ஜாமாப்ல தூக்கிட்டு வந்து ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. அடுத்த வேண்ட போய் எப்படிமா விடலாம் என் பிள்ளைய? நீ குடிச்சிட்டு ஒரு அருவா தூக்கிட்டு வந்து கதவை தட்டினா அருவாலாம் எடுக்கலாம். நானு நீ வந்த அருவாலாம் எடுக்கலாம். அருவாளோட போயிருக்கான். அருவாளோட வந்திருக்காப்ல. கேளுங்கம்மா, நான் இல்ல வேலைக்கு போயிட்டேன், கேட்டரிங் வேலைக்கு. அன்னைக்கு அம்மா இருக்கு இல்லையா? எனக்கு இன்னும் பிள்ளை பாசனா கிடையாது. எழுதி போயிட்டாப்ல. அப்புறம் வந்து நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த பிள்ளைக்கு எழுதி ஆமா கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சு 1 வாரமா பிள்ளை அழுது இது பண்ணி அப்புறம் போய் நாங்க போய் ஸ்டேஷன்ல போய் சொல்லி அப்புறம் வந்து நாங்க கூட்டிட்டு வந்தோம். 1 வாரம்லாம் கிடையாது. கரெக்டா அத கூட்டி போய் நீங்க சொல்றீங்க நீங்க அவங்கள தப்பா பேசுனீங்க. ஆனா இப்ப சொல்றீங்க அந்த புள்ள சித்தப்பாவோட தான் இருந்திருக்குன்னு. சித்தப்பா கிடையாதுமா, ஏற்கனவே நிறைய பேர் அஃபென்ஸ்ல இருந்திருக்காமா. ஏன் இதுல ரெக்கார்ட் ஆகும்? நீதானே கல்யாணம் முடிச்சிருக்கியாமா? ஒரு ஃப்ரெண்ட் நீதானே, உன் ஃப்ரெண்ட் தானே. ஏன் ஃப்ரெண்டா? உன் மருமை எப்படி 15 வருஷம் கழிச்சு ஏன்டா ஃப்ரெண்ட் ஆவியா? நீ என்ன நான் இங்க வந்தானா? நீ எத்தனை வச்சிருக்க? நீ நம்ம கரெக்ட்டா ஆனா சொல்லிருக்க. நீ எப்படி இருக்க? என் பொண்டாட்டி
பாத்தியா செல்லூர்ல மாட்ட வச்சாங்கயா அம்மா ரோசி நான் திண்டுக்கல்ல இருங்க, அவங்க சொல்றதை இருங்க. கேளு, அவங்க சொல்றதை கேளு. ரோசி அவங்க அங்க சொல்றதை உட்காருங்க கேளு. ரோசி உட்காருங்க சரி, சரி, அவங்க சொல்றதை கேளு. இப்போ நீங்க 2 பேரும் பல விஷயங்கள் போய் சொல்றீங்க சரியா? நீ பயந்துட்டு சொல்றியா இல்ல உன்னை காப்பாத்திக்க சொல்றியான்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நீங்க யாரோட இருக்கீங்க? அதை கேளுங்க, நான் இல்ல, அதை நான் கேளுங்க. தனியா வர சொல்லுங்கம்மா அதை வர சொல்லுங்க. வர சொல்லுங்கம்மா அவளை வர சொல்லுங்கம்மா நான் எதுக்கு தனியா தான் என் இருக்கேன். புருஷனை யாரு கூட கூட்டிட்டு இல்ல. போனா அதை நான் கேட்கணும் அவன் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. போ, நீ போ. நீங்க வெளியே வெயிட். யாரு அந்த பிள்ளையா? சரி, அவங்கள வர சொல்லு. நாங்க பார்த்ததே இல்லம்மா. நான் அந்த பொண்ணை படிக்க வைக்கணும். சரி 10th அனுப்பு. சொல்லுங்க அந்த பிள்ளை. புரியுதா? நான் இதுக்கு தான் வந்தேன் முக்கியமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் படிச்சிருக்கேன். அம்மா எம்ஏ அம்மா எம்மா படிச்சு படிக்க சொன்னா படிக்க மாட்டேன்றாங்களாம்மா. நான் 3 பிள்ளை பெற்று 3 பிள்ளை, இன்னொரு பிள்ளை வந்துச்சுலம்மா. அது இதை விட மோசமா. அவன் டெய்லி குடிச்சு விட்டு 3 பொம்பளை பிள்ளை சரியில்லைம்மா. 3 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாகுமா. தாய் தப்பின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஒண்ணுமே படிக்கல. படிச்சிருக்கா 10th தான். 1 +2 முடிச்சிருக்கு, கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நான் படிக்க வச்சிருக்கேன். நீங்க அன்னைக்கே படிச்சீங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன்மா. வேலைக்கு போல. டெய்லிங் படிச்சிருக்கேன், எல்லாம் நிறைய ஐடி முடிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். வேலை வந்துச்சுமா. பிள்ளைய போல சின்ன சின்ன பிள்ளைனால பார்க்க ஆள் இல்லம்மா. தாய் தப்பே இல்லை, மாமனார் மாமியார் இல்லை. இந்த பிள்ளைகளை வளர்க்குற விட்டுட்டேம்மா, வேலையை விட்டுட்டு. எம்ஏ எங்க காலேஜ்ல போய் படிச்சீங்களா? கரஸ்ல படிச்சேம்மா. என்ன சப்ஜெக்ட்? ஹிஸ்ட்ரிமா, ஹிஸ்ட்ரி. அந்த பொண்ணை வர சொல்லுங்க. எதுக்காண்டி அவனோட போனான்? சரி விடு, வரட்டும் அவ. போனதுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அவ அவ 2 பிள்ளைக்காரி. நான் பார்த்ததில்ல. யா, சரி ஒரு ரோசி, நாள் பேசக்கூடாது. பேசக்கூடாது. ஒரு நான் நாள் பேசி- அவங்க சொல்றது கேளு. அவங்க ஒரே சொல்றது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேம்மா. ஒரு நாள் நீ அசிங்கமான ஒரு வார்த்தை கேட்டதே இல்லை. அதனாலதான் இவனை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை அசிங்கிட்ட அவன் வந்ததுல இருந்து எனக்கு எத்தனை தடவை அசிங்க வார்த்தை கேட்டுக்க. என்ன எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கு ஓயாம போன் எழுதியே கொடுக்கலையே. எழுதியே கொடுக்கலாமா? எங்க எழுதி அம்மா கொடுக்கல? என் இதுல நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். என்ன எழுதி அந்த கொடுத்திருக்கு? நம்பர் தர்றேம்மா. பேசினாலே எழுதி கொடுத்தா இங்க வரான். எழுதி கொடுத்தா எதுக்கு உனக்கு தேடி தின்னு வந்துகிட்டு இருக்கா? போன் அடிக்க மாசம் மாசம் போன் அடிக்க. ரோசி பேசாம இருக்கணும். பேசுனீங்கன்னா நான் உங்களை கூப்பிட மாட்டேன். பேசாம எத்தடி ஒல்லியெல்லாம் இருந்தாவ. எப்படிம்மா உங்களுக்கு பழக்கம்? வேலைக்கு போகிற டைமில் வேணா ஒரு தடவை பார்த்தேன். இன்னொரு தடவைனா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அங்கே சப்ளைக்கு வந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா? இல்லை சப்ளைக்கு போயிருந்தேன் வேற இடத்துல. அவளா ஒரு ஆளு. கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த டைம்ல ஒரு சப்ளை வந்து அதான் இப்ப நீங்க இது ஆமா மேடம். என்ன பண்ணி இல்லவே நான் இல்ல அசிங்கமா இருக்கேன். என்ன பண்ணி? சொல்லு. கூப்பிட ஒரு முகரை. டேய், செருப்பு ஒண்ணு வேணாம். நீ அந்த பிள்ளைக்கு கொண்டது மட்டும் சொல்லு. சேர்த்து. பிள்ளைக்கு கொண்டது என்ன ஹலோ. வேணாம். ஏய் நீ 2 போடா, பிள்ளை போடா. வச்சிருக்க. அடி, 2 பிள்ளை வச்சிருக்கடி நீ. 2 பிள்ளை வச்சு ரெடி செய்ற நீ. ஏய் போல பேசாத பிள்ளை போல. 2 பிள்ளை வச்சிருக்கா. அந்த பச்சை பிள்ளைய விட்டு வந்திருக்கா. என் பசங்க எங்கிட்ட பாவம் இருக்கு. விடாது இவள. என் பசங்க எங்கிட்ட என் இருக்காங்க. பிள்ளை இருக்கடி. என் பசங்க எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு உனக்கு கேட்கறாடி? என்ன வயசு? திருமணத்துல வந்து என் புருஷன் பையங்களை கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். திருமணத்துல வந்து ஏய் கூப்பிட்டு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போங்க ஐயா. இத கூட்டிட்டு போங்க. ஐயோ முண்டை உன பார்த்தடி அது. நீ அங்கறமா உனக்கு என்னப்பா? ஆ? உனக்கு என்னடா? நீ அவன்கிட்ட போறேன்னு போயிட்டில, எழுதி கொடுத்துட்டேன்ல. அதோட உனக்கு எனக்கு முடிஞ்சு. ஆமா பார்த்தேன். ஸ்டேஷன் வச்சு நீ தானே எழுதி கொடுத்த. நான் தான் உட்கார்ந்து என் பேர்ல எழுதி கொடுத்தேன். அப்புறம் யாரு கூட இருந்தா திண்டுக்கல்ல? கூட்டிட்டு போங்க அந்த பிள்ளைய. எவன்ட்ட போச்சு? எவன்ட்ட போனது நீ பார்த்தடா? எவன்ட்ட போனது நீ பார்த்த? என்கிட்ட எழுதி- எங்க உட்கார்ந்து எழுதி கொடுத்த எங்க பேப்பர் இருக்கு, போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். என்னடா அங்கதான் இருக்கு? ஏன்டா சொல்ல? செல்லூர்ல நீ எத்தனை பேர் வச்சிருக்க? நீ எனக்கு லிஸ்ட் தெரியும். செல்லூர்ல எத்தனை பேர் வச்சிருக்காங்க? அதுக்கு முன்னாடி இவன் வச்சிருக்கா. ஆ. ஏய் எத்தனை பேர் வச்சிருக்காங்க தெரியும். போங்கம்மா. போடா. ஏய் போங்கம்மா. பொறுக்கி நாய். போங்கம்மா. பொம்பளை பொறுக்கி. பொம்பளை பொறுக்கி. டெய்லி மாசம் மாசம் ஒரு ஆள்கிட்ட போய்கிட்டு இருக்கா. போ போ. இவன் என்னைய பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஏன் ஆக்களை சொல்றியா? ஏன் ஆக்களை சொல்றதுக்கு இவங்க யாரு? ஆக்கள் ஆத்திரம் ஏய் மாத்திரம் மாத்திரம் பக்கத்துல உட்காந்துருக்கோம். ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டாங்கம்மா எங்களை எல்லாத்தையும். வேளாங்கண்ணிக்கு போயில பேசி இந்த பிள்ளை பேசியம்மா இந்த பிள்ளை மனநோயின்னு அது வந்து வேலை பார்க்குறவங்க, ட்ரெயினில் வேலை பார்க்குறவங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. நாங்கள் வரையில எல்லாரும் எந்திரிச்சிடணுமோ இந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. இது பேசவும் எங்களை ட்ரெயின்ல இருந்து தஞ்சாவூர்ல இறக்கி விட்டாங்க. எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. நாங்கள் பூரா பொம்பளை பிள்ளைகளாக தான் போயிருந்தோம். யாருமே ஆம்பளைக்கு வரல. உடனே நான் கெஞ்சினேன், எல்லாத்தையும் கெஞ்சினேன். ஒரு ஆஃபீஸர்லாம் வந்து இவங்களுக்குலாம் வெளியே போச்சுன்னு போடி வாடி ஆசையை பேசிட்டாப்ல. இந்த பிள்ளை என்ன சொல்லுது, நீ போடின்னு கேட்டா நான் போடான்னு கேட்பானான்னு சொல்லி ட்ரெயினுக்குள்ள தண்டவாளத்துல ஓடுது மாதிரி பாட்டுக்கு. அப்புறம் என்ன செஞ்சுட்டு
அப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்து என்னம்மா ஏதுமான்னு சொல்லி இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு மனநோய் இருக்குங்க சார், நாங்கள் அது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, 2 போலீஸ் வந்து எங்களை பாதுகாப்பாக கடைசி கேரேஜில் லேடிஸ் கேரேஜில் ஏற்றி விட்டு அந்த எப்படி திறக்கிறது எப்படி மூடுறதுலாம் சொல்லி அப்புறம் அனுப்பிச்சி விட்டாங்கம்மா. அவ்வளோ இதில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அம்மா, மனநோய் சொல்றீங்களே, என்ன பிரச்சனை உங்க பொண்ணுக்கு? இவன் அதிர்ச்சியில் வந்ததுமா. இதை பார்த்துட்டு நாங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயில அந்த பிள்ளை சொல்லிட்டு நெட்டுக்கு அதான் எனக்கு தெரியும். இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி மனநோய், முடி நிறையா இருக்குமா, இங்கே வரைக்கும் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அவள் முடிய போய் சரி கோயிலில் போய் சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு போய் நம்ம முடிய நாங்கள் ஆனால் வருஷம் போவோம் அந்த கோயிலில் போய் முடிய வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிய வெட்டையிலேயே இப்படியே எந்திரிச்சு டேய் எவன்டா முடிய வெட்டது அப்படின்னு அப்படி கேட்கல. முதல்ல இப்படி எல்லாம் இல்லைம்மா. ஆனால் நரம்பு தழைச்சிருக்குமா, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் நரம்பு தழைச்சிருக்குப்பா, நீ வயசு சின்ன பையலா இருக்கப்பா, வேணாம்பா உங்க வீட்டுல இருந்து யாராவது கூட்டிட்டு வா. எதுக்கு முதல்ல அந்த பொண்ணு தான் வேணும்னு கல்யாணம் பண்ணீங்க? கேளுங்கப்பா கேளுங்கம்மா. என்ன மேடம் லவ் பண்ணாங்க மேடம், என்ன நானும் அவங்கள லவ் பண்ணேன் மேடம். லவ் பண்ணி அப்படி என்ன பிடிச்சிருந்தது அவங்க கிட்ட? அப்போ ஒன்றும் பிடிக்க, நல்லா ஜாலியா பேசுவோம், நாங்க 2 பேருமே மனசை விட்டு பேசணும், இது பண்ணோம். லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் முடிச்சோம். இருக்க என்ன செஞ்சாங்க, வெளியில வேலைக்கு போக மொத்தத்துல என்கிட்ட இருக்கிற வேலை பார்க்குற காசை ஃபுல்லாக மொத்தமா வாங்கிடுவாங்க. என்கிட்ட 1 ரூபா கூட கையில இருக்காது. எங்க அம்மாவுக்கு அனுப்புனா கூட அவங்ககிட்ட சொல்லிதான் நான் காசு அனுப்பிச்சுடணும். இவங்ககிட்ட இருந்த 15 வருஷத்துல என் பேர்ல அக்கௌண்ட் கூட நான் ஓபன் பண்ணது கிடையாது. அதெல்லாம் ஓகேப்பா, நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க. என்ன மேடம்? நீங்களும் அவங்களும் அப்பப்ப சண்டை வரும் மேடம். சண்டை எல்லார் வீட்டுல தான் வரும். இல்ல மேடம், இந்த இதுல இல்ல. அவங்க தான் நான் இப்ப சொன்னேன் இல்ல, பொருள் அங்கிட்டு கொடுக்க இது பண்ண அந்த பஞ்சாயத்து இதுல சண்டை வரும். அப்புறம் தான் அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 50,000 கொடுத்துருந்துச்சு. எனக்கு காசு மேட்டர் எல்லாம் தெரிய வேண்டாம். உங்க 2 பேருக்குள்ள எப்படி இருந்தது? ஆமா, நீ பேசாதம்மா. ஹலோ, நீங்க ஏன் பேசுறீங்க? அந்த இதுல வந்த சண்டை தான் மேடம் உங்களுக்கு. இல்ல, எப்போ உங்களுக்கு இவங்களோட தொடர்பாச்சு? இவங்க எனக்கு வேலைக்கு வர்றப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். கல்யாணம் ஆகி நீங்க அவங்களோட ஒரு பிள்ளையோட இருக்கீங்க, எப்படி நீங்க உங்களுக்கு இன்னொரு தொடர்பாகும்? தொடர்புலாம் அப்பெல்லாம் தொடர்புலாம் இல்லை மேடம். பேசுவாங்க, வேலைக்கு வேலை இல்லைன்னா வேலை இருக்கானே அப்படின்னு கேட்பாங்க. சரி நம்ம கேட்டரிங் தான் சப்ளை வேலைக்கு தான்ப்பா போவோம் அப்படின்னா, வேலை இருந்தா உனக்கு நான் சொல்றேன்ப்பா. சப்ளைக்கு எல்லாருமே. உங்க புருஷமா? எங்க புருஷன் நான் விட்டுட்டேன் மேடம். எப்போ? நான் விட்டு 2 வருஷம் ஆச்சு மேடம். இவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விட்டாரு? இல்லை, ஏற்கனவே சண்டை வந்துட்டு இருந்துச்சு மேடம். இன்னும் சண்டை சூசைட் அட்டன் பண்ணி ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் ஆகி நான் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன் மேடம். பெங்களூர்ல இருந்தேன் மேடம் நான். அப்புறம் தான் பசங்களை தமிழ் படிக்க வைக்கணுத்தோடனே நான் இங்கே வந்தேன் மேடம். அப்புறம் தான் எனக்கு பழக்கம் மேடம். ஏற்கனவே பிடிக்காம தான் இருந்தேன் மேடம். அவங்க கூட அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வாழ்ந்து அவங்க கூட வாழ இதை செஞ்சுக்கோ சொல்லிடுச்சு. 3 தடவை சூசைட் அட்டன் பண்ணேன் மேடம். ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஊருக்குள்ள பஞ்சாயத்து வச்சு. பிடிக்கலன்னா தனியாக வாழ தானே வேணும், எதுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு? நான் தனியாக தான் இருந்தேன் மேடம். அப்புறம் தான் இவருதா அவங்க வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்கள வச்சு வாழ்றாங்களா, எனக்கு வேண்டாம் நீ வா நானும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கினீங்களா? ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கிடுச்சு மேடம். ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கி பிரயோஜனம் இல்லை. நான் கல்யாணம் முடிக்கல மேடம். கூட கல்யாணம் முடிக்கல மேடம். என் பசங்க பசங்க படிக்கிற பசங்களுக்கு அப்பா இல்லை, இந்த பொண்ணுக்கு இப்ப அப்பா கூட இல்லை. எவ்வளவு பிரச்சனை உண்டு பண்றீங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து. கொஞ்சம் பொறுப்பு வேண்டாமா? எனக்கு 14 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க மேடம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வரதுக்கு காரணம் மன அழுத்தம் இருக்கு அவளுக்கு ரொம்ப. எனக்கும் இருக்கு மேடம். அதெல்லாம் இல்லை மேடம், எனக்கும் இருக்கு மேடம். வீட்டில் ப்ளஸர் இப்போ கூட கால் காட்டு நீங்களே பாருங்க மேடம், கால் வீங்க இருக்கு மேடம். எனக்கும் ப்ளஸர் இருக்கு மேடம், பிபி இருக்கு மேடம். அதுக்கு என்ன பண்ணலாம்? பிபி இருக்குன்னா டாக்டர்கிட்ட போனா மருந்து சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் மேடம். அங்க வந்து நான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இன்னும் சைக்கியாட்ரிஸ்ட் ஹாஸ்பிடல் காமிச்சிட்டு இருந்தேன் மேடம். நான் ஒரு தங்கச்சின்னு கூட்டிட்டு வந்தாப்லையா, அப்ப கூட யாருமான்னு நான் கேட்டேன். தங்கச்சின்னு கூட்டிட்டு வந்தாப்லமா யாருன்னு தெரியும். போனீங்களா? தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கு. தங்கச்சின்னு கூட்டிட்டு போனாப்லையா, ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு தான் சொன்னாங்க. இவங்க தங்கச்சின்னு சொல்லுங்க. எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க? அங்க மதுரைக்கு வந்திருந்தேன் மேடம். அப்ப அந்த டைம்ல கூட்டு வந்தாங்க, வீட்டுக்கு கூட்டு வந்து கூட்டு போனாங்க. சும்மா தான் வந்திருந்தேன் மேடம், எதுவும் இல்லை. இதெல்லாம் தேவையா? இன்னொருத்தரோட வாழ்க்கை பாதிக்கிறதுன்னு தெரியாதா? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பத்தி யோசிக்க வேண்டாமா? உங்களுக்கு 2 பொம்பளை பசங்களா? இல்லை மேடம், ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? யோசிக்கணும்ல. நம்ம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள புகுறோமே. ஹஸ்பண்ட் தப்பு பண்ணா கூட, அந்த ஆம்பளை தப்பு பண்ணா கூட நீங்க அந்த பொண்ணை பத்தி யோசிச்சிருக்கணும்ல. அவ ஏன் இவ்வளவு கத்துறா, ஏன் கோவப்படுறா? வயத்தெரிச்சல். 14 வருஷம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. செய்யலாமா? யோசிக்கணும்ல. உங்க பொண்ணு உங்க முகத்தை அச்சு சீல் போட்டா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. ஜெராக்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜெராக்ஸ் அந்த புள்ளைய இப்படி அழ விடுறீங்களே,
மேடம் நான் அளவே இல்லை, ஒரே அன்னைக்கே கூப்பிட்டு சொல்லிட்டேன் மேடம், என் புள்ள படிக்கணும் அனுப்பிச்சு அதுக்கு கொடுக்க. நீங்க பொறுப்பா இருக்கணும். புள்ள படிக்கணும்னு நினைச்சா கூட அப்பா கூட தொடர்புல இல்ல மேடம். நான் தனியா வேலை பார்த்தேன். நான் மாசம் நான் எனக்கு இதுல கூட ஹாஸ்டல்ல கூட சேர்த்து விடுங்க, நான் பீஸ் கட்டுறேன், ஸ்டேஷன்லயே உட்காந்து பேசத்தான் செஞ்சேன். அந்நேரம் இவங்களும் எல்லாரும் சேர்ந்தேன் என் பேத்தியை நான் படிக்க வைக்கிறேன், இவங்க தான் கூட்டு போனாங்க. அதுல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பரிசம் போட்டாங்க, ஸ்டேஷன்ல வச்சு போட்டோலாம் காட்டி என் மகளுக்கு பரிசம் போட்டிருக்காங்க, திண்டுக்கல்ல கூட்டு போயிட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு போனது. அதுல திண்டுக்கல்ல என்ன கூப்பிட்டு அருவாள் அடிச்சு வெட்ட வந்தோம். இது ஒண்ணும் அது என்ன பச்சை குத்தி இருக்கீங்க? என்ன பச்சை குத்தி இருக்கீங்க? ஒரு பேர் தான் குத்திருக்கேன். இவர் பேரு. நீங்க? நான் எங்க அம்மா பேர் லட்சுமி. உங்க பேர் என்னது? வீரலட்சுமி மேடம். சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே, பிள்ளைங்க வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போறது. மேடம் நான் பொறுப்பா தான் இருந்தேன் மேடம். உதாரணமா இருக்காங்க. நான் பேசி இது பண்ணி எல்லாம் சொல்லிட்டேன் மேடம். திண்டுக்கல்ல கூப்பிட்டு வச்சு பேசி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். ஏதோ ஒரு இந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி மாசம் ஒரு சாப்பாடுக்கு ஏதோ செலவு கொடுக்கணுமா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இருக்கு. நீ 18 வயசு முடிஞ்சுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நாங்க வீரல் கட்டெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு போய் ஒரு தடவை என்னைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போலீஸ்காரங்க முன்னாடி கெட்ட வார்த்தையா பேசி, எனக்கு கெட்ட வார்த்தையா பிடிக்காதுமா, பேசினதே கிடையாது இது வரைக்கும். நான் பிறந்தது இந்த பிள்ளைய கூட பேசுறேங்க, நான் பேசினதே கிடையாது. அந்த போலீஸ்காரங்க முன்னாடி கெட்ட வார்த்தையா வந்து பக்கத்துல 2 தடவை சொன்ன அந்த போலீஸ்காரங்க ஓங்கி அடிச்சு விட்டாங்க. ஏடா ஏன் முன்னிக்கே அந்த அம்மாவை அப்படி கேட்கறியான்னு. எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது, பேசினதே கிடையாது. எவ்வளவு வயசானவங்க, படிச்சவங்க, மரியாதை கொடுக்கணும்ல. என்ன குழம்புன்னு நான் வச்சு கொடுப்போம்மா, வேணுன்றது குடிச்சிட்டு வந்துருப்பாப்புல, இதை வச்சு கொடுங்கன்னா அப்படி செஞ்சு கொடுப்பேன். உங்க தாய் மாதிரி பண்ணலாமா? அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு இவங்க அம்மாவுக்கு? அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமில்லம்மா, தாலி எடுத்து போட்டிருக்கு, கொலுசு எடுத்து கொடுத்துருக்கு. இவங்க அம்மாவுக்கு ரேஷன் அரிசியை வாங்கிட்டு போறாப்லம்மா. 3 பேர் தானம்மா இருக்கு ரேஷன்ல. ரேஷன் அரிசியை வாங்கி கொண்டு போறாப்ல. அந்த பிள்ளை என்ன செய்யுங்க? அன்னைக்கே ஸ்டேஷன்ல சொல்லவே சொல்லிட்டேன் மேடம். என் பேர் என்ன வேணாம்னு சொல்லிட்டீங்க, என் பேர் ரேஷன் கார்டுல இருந்து என் பேரை எடுத்து விடுங்க. யாரு? நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க, உங்க மகன் தான் எழுதி கொடுத்தீங்க, நானும் தான் எழுதி கொடுத்தேன் மேடம். நீ கோட்ல போடுப்பா, கோட்ல போட்டு அந்த பிள்ளை வேணாம். சரி ரைட் ஓகே, நீங்களும் அதே மாதிரி கோட்ல போட்டு பாத்துக்கங்க. நாங்க எதுக்கு போட? நாங்க போடல. சரி நான் அப்பனா போட்டு. எந்த கோட்ல போனாலும் பொண்ணுக்கு நீங்க தான் பார்க்கணும். ஆமா மேடம், நான் இப்ப பாக்குறேன்னே சொல்றேன், அனுப்பிச்சு விடுங்க, நான் படிக்க வைக்கிறேன் தான் நானும் சொல்றேன். உங்கள்கிட்ட அனுப்பிச்சு விட மாட்டாங்க. பொம்பளை புள்ள அம்மா கூட தான் இருக்கும், நீங்க செலவு கொடுக்கணும், படிக்க வைக்கணும். அவனா அடுத்த ஆள் கூட இருப்பாங்க, நான் கொடுக்கணுமா மேடம்? அதெல்லாம் இல்ல, உங்க பிள்ளைக்காக நீங்க கொடுக்கணும். அடுத்த ஆள் இருந்துகிட்டு நான் கொடுக்கணும் எனக்கு தேவையில்ல மேடம். அப்புறம் எதுக்கு செல்வம்ன்றேன் உள்ள வந்தேன். அவனவே காரணம் காட்டி அவளை சும்மா பிளேம் பண்ணது வேற விஷயம். பிள்ளைக்கு பண்ண வேண்டியது நீங்க பண்ணிதான் ஆகணும். அவளை படிக்க வைக்கணும், அவளுக்கு செலவுக்குள்ளது நீங்க தான் கொடுக்கணும். 2 மாசம் பிள்ளை முடியாதோட போய் ஐடில போய் கூட்ட போச்சுப்பா. நான் கூட டெய்லி போவேன், வாமா நான் உட்காந்துக்கிறேன், நீ வேலையை பாருமான்னு சொல்லுவேன். அவங்க அம்மாமா கூட்டுற வேலை பார்க்குமா, 2 மாசம் சம்பளம் வாங்கிச்சியம்மா, உனக்கு செலவு கூட நான் காசு தரேன், 15,000 வந்துச்சுமா. அப்பதான் 2023லம்மா 10 நாள் போய் கேரளால போய் வேலைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 பேரை வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பொருளை போய் 10,000க்கு அடை வச்சு என்கிட்ட சொல்லிச்சு, எல்லா வேலையும் சொல்லிடும், அடை வச்சு வாங்கிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் திருப்பி ஏமா அந்த பொருளை வாங்கிட்டியாமான்னு கேட்டதுக்கு 1 வாரம் வாங்கிட்டியாமான்னு வாங்கி கொடுத்துட்டாப்லன்னு பார்த்தா அந்த பேங்க்ல இருக்கிற காசப்பா ஏடிஎம்ஏ ஊர்ட்ட இருந்ததுக்கு அந்த காசப்பூரா எடுத்துட்டாப்ல. அவ இதுக்கு ஏடிஎம்ஏ கிடையாது. 2 பேரையும் கூப்பிடுங்க. அப்படியே 15,000 எடுத்துட்டாப்ல. அப்புறம் இந்த 1000 ரூபாய் போடுறாங்களம்மா அதையும் எடுத்துட்டாப்ல. அந்த பிள்ளை சொல்லும். அப்புறம் தான் வந்து ஏடிஎம் கார்டும் புக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டாப்லையா, அந்த காலியாவும் கொடுத்துட்டாப்ல. அந்த புக்கெல்லாம் கொண்டு வந்துருக்குமா, பேமெண்ட்னு போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க சொல்றாங்க இது இல்ல ஏன் சம்பளம் சொல்றாப்ல, நான் எனக்கு போட்டதுன்னு. அதுல பேமெண்ட்னு போட்டிருக்கு. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, ஏய் பேமெண்ட்னு போட்டிருக்கு என்னடா அப்படின்னு, அவங்களுக்கு வந்திருக்குடா அப்படின்ட்டாங்க. ரோசி ஒன்னும் பேசாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. உங்களுக்கு கண்ட்ரோல்ல இல்லை, நீங்க மருந்து சாப்பிடணும். எவ்வளவு நாள் ஆச்சு மருந்து சாப்பிடலாம்? 3 மாசம். நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் விட்டு போயிடும். மருந்து என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்? டாக்டர் சாப்பிட சொல்லிருக்காங்க. என்ன மருந்து கொடுத்துருக்காங்க? மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்களா? ஆமா. என்னது? தூங்க சொல்லியிருக்காங்க. தூங்குறதே இல்லை. வேலைக்கு போறது கேட்டரிங் வேலைக்கு அப்போ 2 தடவை ஜன்னி வந்துருச்சு. அங்கேயே எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ஜன்னி வந்துருச்சு, நாங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரி இவ இருந்தா இதுக்கு மேலே நான் போட்டு வேலைக்கு போட அவசியமா? இது பாருமா, அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு பாரு. அவர் வந்து பழிய மேல போடுறாரு, புரியுதா? இப்ப அவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு அங்க போயிட்டு, புரியுறதுங்களா? குழந்தைய பாக்கிறதுக்கு காசு கொடுங்கன்னா
இல்ல நீங்க வேற யாரு கூடயோ இருக்கீங்க, நான் கொடுக்க தேவையில்லைன்னு அவர் பொறுப்புலேருந்து விலகுறாரு. அவர் பொண்ணு மேல அக்கறை இருந்தா அவர் இப்படி பேச மாட்டார். புரியுறதுங்களா? இப்ப நீங்க அடிச்சு அவருக்காக அக்கறை இருக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் என் பொண்ணை நான் பார்ப்பேன், என் பொண்ணை நான் படிக்க வைக்கிறேன்னு அப்பா யோசிக்கணும். ஒரு ஆம்பளையா ஒரு அப்பாவா அவர் அதை யோசிக்கணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கா? இருந்துச்சு மேடம். இருந்துச்சு வேற இருக்கு மேடம். குழந்தை மேல இருக்கிறது பொறுப்பு இருந்துச்சு, கண்டிஷனோட எல்லாம் வராது மேடம். ஒரே நீங்க தானே அப்பா? ஆமா மேடம். உங்களுக்கு அந்த குழந்தைய செலவு கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? இல்ல மேடம், அவங்க கூட அவங்க அஃபென்ஸ்ல இருக்காங்க, அதனால தர மாட்டேன். என்னது? யார் அஃபென்ஸ்ல இருக்காங்க? அவங்க தான் செல்வத்து கூட இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க சொல்லி உங்க பிள்ளைய தானே பாக்க. அவங்க கூட இருக்கிறப்ப நான் எதுக்கு அவன் பாத்துக்கிறேன் அப்பான்னு அவனை சொல்லி டேசல்ல உட்காந்து நீங்க வெளியே போங்க. Get out. இது மட்டும் வாங்க, ரேஷன் அரிசி எல்லாம் வாங்கி அதை சொல்லுங்கம்மா, வாங்கக்கூடாது. ரேஷன் கார்டு யார்கிட்ட இருக்கு? ஏதாமா இருக்குது அங்க எங்க வேணா கையெழுத்து போட்டு வாங்கலாமா? அத கூட வாங்கிட்டு போறாமா. அந்த ரேஷன் கடையில சொல்லிட்டாங்க, நீங்க வந்து 1ஆம் தேதி வந்து நாங்களே போறோம். அந்த அரிசி கூட வாங்கி வாங்கி அவளை போட்டானே. என்ன அந்த ரேஷன் கார்டுல இருந்து அவரோட பேர் எடுக்க முடியாதா? எடுத்துடலாமா? எடுத்துடுங்க, எடுத்துடுங்க. அதுக்கு எழுதி கொடுங்க. என் பிள்ளைக்கு அவரை எங்க உங்க கூட இல்லன்னு எழுதி கொடுத்துட்டார்ல? இல்லம்மா, ஒண்ணுமே எழுதி கொடுக்கலாமா? சரி, நீங்க சொல்லிடுங்க, போய் ரேஷன்ல இருந்து கார்டுல இருந்து எழுதி எடுத்துடுங்க, அவரை வெளியே எடுத்துடுங்க. அவங்க எல்லாம் வேணுன்ட்டே உங்களை பழி வாங்குறாரு அவரு, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அவரை எந்த கனெக்ஷனும் வேண்டாம், சாப்பிட்டுட்டு போன பிச்சை போடுற மாதிரி போட்டு போங்க, அவ்வளவுதான். ரேஷன் எடுத்துட்டு போறாரு. என் பிள்ளைக்கு கொஞ்சம் இப்படி வாங்க மணி. என் பிள்ளை பிறந்ததுக்கு ஒண்ணுமே இல்லையாமா? இருங்க ஒரு நிமிஷம். யாரை நம்பி பிறக்கலம்மா. இவங்க ரேஷன் கார்டு யாருது? அவங்ககிட்ட தான் இருக்கு ரேஷன். அவங்க ரேஷன் கார்டு, அதுல உங்க பேரை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆமா. ஆனா நீங்க அரிசி வாங்கிக்கிறீங்க. ஏன்டா ரேஷன் கார்டு இல்லாம எப்படிமா நான் வாங்க முடியும்? அவங்களே கார்டு வச்சிருக்காங்க. வாங்கினீங்களா இல்லையா? மேடம் கார்டே அவங்களே வச்சிருக்காங்க. கார்டு இல்லாம எழுதி வாங்கிருக்கீங்க சொல்றாங்க. என்ன கார்டு இல்லாம எப்படி மேடம் வாங்க முடியும்? வச்சிருக்காங்க, அதை வச்சுதான் வாங்குறாங்க. அந்த பையன் கேட்டதுக்கு அவங்க என்ன ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க. அத அந்த உள்ள ஒரு பேர் உள்ளவர் வாங்கிட்டாருன்னு 3 தடவை சொல்லிட்டாங்க. 3 தடவை சொல்லிட்டாங்க. அந்த ரேஷன் கார்டுல இவனுக்கு மட்டும் பங்கு இருக்கு, இவன் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தானே. கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோ, கொஞ்சம் ஜீனி எடுத்துக்கோ, கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோ. 2 பேர் நாங்க இருக்கோம். ஏமா அவருக்கு வாங்க முடியலன்னா பாவம் ரேஷன் வாங்கிக்கிறாரு, விட்டுடுங்க. நீங்க வேலை போயிட்டு நல்லா சம்பாதிச்சு வாங்க, அவரால வாங்க முடியல. அதான் அப்படித்தானே? நான் அப்படி சொல்லவே இல்லை மேடம், நான் வாங்கவே இல்லை மேடம். என் பேர் அன்னைக்கே நான் சொல்லவே திண்டு நீங்க வாங்குனீங்களா இல்லையா ரேஷன்? நான் வாங்கல மேடம். நீங்க போய் சொல்றீங்க. அவன் அங்க ஒரு ரேஷன் கார்டு மேடம் என்கிட்ட கார்டு கிடையாது மேடம், கார்டு அவங்க கிட்ட தான் இருக்கு மேடம். அதான் ஜெராக்ஸ் வச்சு வாங்குனீங்க சொல்லுங்க. எந்த ஜெராக்ஸ் மேடம் என்கிட்ட இருக்கு? நம்பர் அந்த இதுக்குள்ள நம்பர் கூட எனக்கு தெரியாது. அதுக்கு எதுக்கு ரேஷன் கடை கட்டி போனாடி நம்பர் எடு. என் பிள்ளை பிறந்ததுக்கு எதுக்குமே ஒண்ணு இல்லாம போச்சு. அப்படிதானம்மா? ஆமா, நிறைய பேர் அப்பா இல்லாம இல்லையாமா? இவர் பிள்ளை பெத்ததுக்கு அப்பா இல்லாம, அப்பா அவருக்கு பொறுப்புல இருந்தா என்னமா பண்ண முடியும்? குழந்தைய பெத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா அப்பாவுக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை அவர் செய்யலைன்னா அவர் அதுக்கு கொடுத்து வைக்கல, அவரால் முடியல. பாவம், அவருக்கு குழந்தைய வளர்க்கறதுக்கு முடியல. உங்களால முடியும், நீங்க வளர்த்துடுங்க, அவ்வளவுதான். அப்ப இவன் எதுக்கு தலையிடுறான்? எந்த இதுலயும் தலையிடக்கூடாது. என்னத்துல தலையிடுவோம்? எதுவுமே தலையிடக்கூடாது, வரக்கூடாது. இந்த பாருங்க, எந்த பிரச்சனையும் நீங்க என்ன பண்ணணும்னா, குழந்தைய உங்களால பாத்துக்க முடியலையா, நீங்க வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துடுங்க, அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். சரி. அது இல்லாம அவரை நம்பாதீங்க, அவர் அதுக்கு தயாரா இல்லை. அவர் தான் கிளீனா சொல்றாரு நான் பாத்துக்க மாட்டேன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரோடய அஃபேர்ல இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஏனே பாக்கானாமா? நான் செத்து போறேன், என் பிள்ளைக்கு அந்த பிள்ளை உனத்துல அந்த பொண்ணு அவங்க கூட இருந்தா அவர் பார்க்க மாட்டார். அதோட அர்த்தம் என்னது? அவர் பாக்குறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா இன்னொரு பொண்டாட்டி அவங்க குழந்தைங்களை பாக்கணும்ல. அது இவன் இந்த இவளோட பிள்ளை வந்து இவனை அப்பான்னு சொல்லுமா. நான் வச்சிருக்கேன் கொழுந்தனார, இந்த பிள்ளை என் பிள்ளை வந்து இவனை அப்பான்னு சொன்னா இவன் ஏத்துக்க மாட்டான். சோ இது பிரச்சனை என்னன்னா, நீங்க உங்க பிள்ளைய விடுவீங்களா? இல்ல கேக்குறேன், ஒரே நிமிஷம், நான் கேக்குறது, உங்க பிள்ளைய பார்க்காம நீங்க விடுவீங்களா? புள்ள சாப்பிட்டோன்னு கவலைப்படுவீங்களா? புள்ள நல்லா இருக்கான்னு கவலைப்படுவீங்களா? உங்களுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கு. அவர் எப்படி இருக்காரு? பொறுப்பு இல்ல, என்ன பண்ண முடியும்? அடிச்சு பிள்ளைய பாரு நான் சொல்ல முடியும்? அது அவரோட அவர் கொடுத்து வச்சிருக்கணும். என் புள்ள என் ரத்தம் நான் பார்க்கணும்னு அப்பா நினைக்கணும். உங்களை பழிவாடம் வாங்கறதா நினைச்சிட்டு அவர் பிள்ளையே பாக்குறது இல்ல. நீங்க உங்க அம்மாவோட சப்போர்ட் இருக்கு, நீங்க நல்லபடியா பிள்ளைய வளர்த்துனுங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்குங்க,
நீங்க வேலைக்கு போய் நீங்க குழந்தைய நல்லபடியா வளர்த்துங்க. இவன் விட்டு போன 8வது மாசத்துலேருந்து ஒரு 8 மாசமா கேட்ரிங், அந்த கேட்ரிங் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. அவன் மகன் மாதிரி எனக்கு. அவன் வந்து எனக்கு நல்லா பார்த்துக்க வச்சுக்க அட்வைஸ் பண்ணுவார். நல்லா சம்பளம் காசு கேட்டாலும் கொடுப்பாரு. நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவர் எனக்கு நல்ல உதவி பண்ணுவார். யார் அவங்க? மதுரையில் கற்பூரில் இருக்குது. அவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறாங்க ஒரே இடத்துல. ஒரே வருஷத்துல நான் ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறாங்க. நான் அவங்க நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் இவன் இல்லாதப்ப அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. பொறுப்பெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு ஆகிட்டு வரணும். எனக்கு அவர் சொல்ற மாதிரி நீங்க அவருக்கு அக்கௌண்ட் இல்லை, சம்பளம் எல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க எல்லாம் அவர் சொல்றாரு. அதெல்லாம் வேற மேட்டர். அப்படியெல்லாம் இருந்தா எந்த ஆம்பளையாலும் இது பண்ண முடியாது. இல்ல வேண்டாமா, எந்த பொண்ணாலையும் அந்த வீட்டுல இது பண்ண முடியாது. அப்படியெல்லாம் இருந்தா அதெல்லாம் நான் பேச வரல. ஆனா பொண்ணை பார்க்கணும்ல. வீட்டுல நகையும் பணத்தை கொடுக்க சொல்லுமா, வேற எதுவுமே வேண்டாம். அவன் வீட்டுல இருக்கிற நகையும் பணத்தை எடுத்து போனா அதை கொடுக்க சொல்லு. ஆமா, 3 பேங்க்ல உள்ள புக்கு வேலை பாக்குற காசை அதையும் எடுத்துட்டு போனா அதை கொடுக்க சொல்லுங்க. அப்படியே எடுத்துட்டு போய் வேண்டாம் வேண்டாம் மேடம். அவங்க பேங்க் புக்கு இது எனக்கு தெரியாது மேடம். அவங்க ஏடிஎம் கொண்டு போயிட்டான் மேடம். அமௌண்ட் அவன் வீட்டை விட்டு போக அன்னைக்கு 3 நகையும் என் பேங்க் புக்கு ஏடிஎம் கொண்டு போயிட்டு 8 மாசம் கழிச்சு தான் வந்து அந்த பேங்க் புக்கு ஏடிஎம் கொடுத்தான். காலி பண்ணிட்டு 3 நகை வித்து தின்னுட்டு அவளுக்கு போட்டுட்டு அந்த பேங்க் புக்குள்ள காசையும் எடுத்து அழிச்சிட்டு மாசம் 1000 எனக்கு அனுப்பிச்சு விடுறாங்களா மேடம், கவர்மெண்ட் காசு. அந்த காசுலயும் பாதி காசு தின்னுட்டு அது மொத்தமா கழிச்சிட்டு தான் அவன்கிட்ட வந்துட்டு நல்ல பேரை வாங்கி நான் உன் கூட வாழ்றேன், அவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து ஒரு நாள் சந்தோஷத்துல மறுநாள் அவங்க பொண்ணாடி போயிட்டான். நீங்க எப்படி அவர் உங்க பிள்ளைய பாப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்க காசு எடுத்து சாப்பிட்டுருக்காரு சொல்றீங்க. ஹலோ மணி. சொல்லுங்க மேடம். என்ன மேடம்? அவங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போனீங்க. யார் நகை மேடம்? அவங்க நகையை. அவங்க நகைங்க மேடம் நான் எடுத்தேன். நான் 15 வருஷம் உழைச்சேன். நான் அதனால என் நகைக்கு என் பொறுப்புக்கு நான் எடுத்தேன். பாருங்கம்மா, அவங்க ஏடிஎம்ல இந்த காசு யாரு? அவங்க ஏடிஎம் எப்படி இருக்குன்னு நான் ஏடிஎம்மே தொடவே இல்லையா? ஏன் இல்ல தெரியாது. அவங்க ஏடிஎம்மே இருக்கிறது எனக்கே தெரியாதா? ஏடிஎம் இருக்கிறது தெரியும். என்ன நீங்க சேஃப்டி பண்ணீங்க? புரியுதுங்களா? அவர் இப்படி எல்லாம் சொல்றாரு. எத்தனையோ தொலைஞ்சு போறது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் ஃபுல்லா அவர் வந்து தெளிவா இருக்காரு. இதுல 2 விஷயம் இருக்குமா. ஒண்ணு வந்து சட்ட ரீதியா நீங்க போலாம். ஓகே, சட்ட ரீதியா இவங்க 2 பேர்த்து பிரிக்கணுமா? அதுக்கு அதெல்லாம் சட்டம் ஒன்றும் இடம் கிடையாது. ஆனா அவர் உங்களுக்கு செலவுக்கு கொடுக்கணும். அதுக்கு சட்ட ரீதியா அதுக்கு அதுக்கு நீங்க அட்வொகேட்டை பார்க்கணும். அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறது சட்டப்படியா இருக்கணும். சட்டப்படி இல்லையம்மா, அதுதான்மா ஒண்ணுமே என்ன அது கல்யாணம்? பூங்கால தானே கல்யாணம் முடிச்சோம். சர்டிபிகேட் இது இருக்குமா? அந்த வாங்கலையே, எல்லாம் இருக்கு, பக்காவா இருக்கு. என்ன இது இருக்குமா? டிவோர்ஸ் வாங்கினாங்களா? டைவர்ஸ் வாங்கலாமா? யாருக்கிட்டமா? இதுக்கு முன்னாடி திருமணம். ஏமா அது லவ் பண்ணிக்கிட்டு என் சொந்தக்காரங்க தான் அங்க முடிச்சு வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நான் முடிக்கலமா, கல்யாணமே முடிக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ்மா. வக்கீல வச்சுதான் முடிச்சோம். அவன் விட்டுட்டு போயிட்டான். எல்லா உண்மையை சொல்லிதான் அவரே சொல்லி வக்கீல் மூலியமா தான் முடிச்சது. வக்கீல் விட்ட எழுதி வாங்க. மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா? 2 பேரும் இருக்குமா? அந்த பிள்ளை வாங்காம இருக்குமா? வாங்காம நான் சொல்லிக்கிட்டே இருக்குமா? அந்த முதல்ல வாங்குங்க. அது வாங்கு முதல்ல. இவர் மேல கேஸ் கொடுங்க, நாங்க உங்களுக்கு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். சரிங்க, அதான் பண்ண முடியும். சரிங்கம்மா. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க டாக்டரை பார்க்கணும், மருந்து ரெகுலரா சாப்பிடணும். ஒரு விஷயம் சொல்றேம்மா, பிரயோஜனமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்ப இவர் வந்து மாறிட்டாரு கம்ப்ளீட்டா, அந்த பொண்ணோட சைட்டுக்கு போயிட்டாரு. ஆனா வருவாரு, திருப்பி உங்களை தேடி வருவாரு. அந்த டைம்ல சேர்த்துக்காதீங்க. கண்டிப்பா பண்ணின தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க. அவர் சொல்றதெல்லாம் நான் நம்பி இருப்பேன். எப்பன்னா என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், என் பிள்ளைக்கு செலவுக்கு நான் கொடுக்குறேன், என்ன வேணா அழகட்டும், என் பிள்ளை என்னோட பொறுப்புன்னு அவர் சொல்லியிருந்தா அவர் ஆம்பளையா நான் மதிச்சிருப்பேன். இல்ல, என்ன பண்ண முடியும்? சரிங்க, அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு மட்டும் என்னன்னு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இது பாருமா, உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, உங்க புள்ள வாழ்க்கையை கெடுக்காதீங்க. படிக்க வைக்க பரிசம் போடுறேன், சட்டப்படி குற்றம், 10 வருஷம் தண்டனை. புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா பெத்த தாய்க்கு தெரியாம எப்படி இப்படி எல்லாம் பண்றீங்க? தெரியாதுமா, சத்தியமா எல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. அதெல்லாம் நீங்க கிளம்பலாங்க. சட்டப்படி இதை அணுகுங்க. எப்ப பார்த்தாலும் இனிமே சொல்லுவான், ஆத்தாதான் செஞ்சா, ஆத்தாதான் சொன்னேன், கோடி வாரிலாம் பேசுவாமா. இவன் ஏன் விட்டுட்டு போனா அதை சொல்ல மாட்டேன்டா. அந்த பிள்ளை அழுகுதுமா, அப்பான்னு ஏங்குதுமா.
அவ்வளவு ஏக்கம் இருக்குப்பா. அப்பா வண்டியிலே வச்சு கூட்டிட்டு போவோம். முதல்ல இருந்தே பல விஷயங்கள் தப்பா நடந்திருக்குமா? எல்லாமே தப்பா நம்பி இருந்துட்டேன். நல்லவே நினைச்சு நம்பி இருந்தேன். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தொட்டா போட்டு பிரச்சனைலாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இங்கதான் பெரிய பிரச்சனையா இருக்குமா எனக்கு. இந்த வாழ்க்கைனாலே ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை தானே இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் நம்பிக்கையே இல்லை. இந்த பொண்ணு சொல்றா மாசத்துக்கு ஒரு பொண்ணோட தொடர்புன்னு. அவர் இந்த பொண்ணை தப்பா சொல்றாரு. என்ன பண்ணறது சொல்லுங்க? ஏன் பின்னாடி போய் யார் ஏவே வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லுங்க. இப்ப இன்னொரு பிள்ளை வந்துச்சுலம்மா, அது இதை விடமா மோசம். நேரத்தெல்லாம் தலைகளை தூக்கி தலைகளை விடுறானா, குட்டி ஓவர் குட்டிமா. இந்த கழுத்தை நெரிச்சுமா அவன் அந்த பிள்ளைய, அந்த தைராய்டு அந்த பிள்ளைக்கு பாருங்க அப்படியே கட்டியா நிக்குது. ஆபரேஷன் கூட பண்ண மாட்டேன்றான் அவன் அநியா, வேலைக்கே போக மாட்டேன்றான் அவன். ரொம்ப அநியாயமா. அவனோட அந்த கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள அடி வாங்கிட்டு என்கிட்ட சொல்லவும் மாட்டேனுது. கொன்றுவேன் கழுத்தறுத்துருவேன் சொல்றான். ஏன் முன்னாடி ஒரு தடவை கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். ரேஷன் வாங்கணும். நீங்க உங்க பக்கத்துலயே வச்சுக்கலாம் மகள்களை. எல்லாரும் என்கிட்ட தாமா இருக்காங்க, பக்கத்துல தாமா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் எப்படி நடந்தது? ஏமா வெளியில போகையில எப்படிமா எனக்கு தெரியுது? வெளியில போய் ஏன்டா சொல்லிட்டு போகுது இந்த பிள்ளை. அப்ப கூட நான் சத்தம் போட்டேன், எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். பத்தியாங்க நம்ம கிட்ட தான் பிறந்த நாள்னு சொல்லிட்டு வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டு போச்சு. 2 பேரும் காலில், அந்த பிள்ளை காலில் தான் விழுந்துட்டு போச்சு. எனக்கு பிறந்த நாள் ஆச்சு, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணா. கேளுங்க, ஆட்டால போறோம், போய்கிட்டு இருக்கேன், நானும் போய்கிட்டு இருக்கேன். கேளுங்க, இதுக்கெல்லாம் வருதுங்க. வந்து இடையிலமா என்னைய சந்தைக்கிட்ட இறக்கி விட்டுருமா, நான் போறேன், இந்த விஷயம் எனக்கு தெரியாதுமா, சந்தைக்கிட்ட இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். இறக்கி விட்டு போயிட்டாக்கா. அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லலாமா. இப்ப இந்த படத்தை இப்பதான் நான் பாக்குறேன். ஆனா அதோட போயிட்டாங்க போலீஸ்காரங்க அதட்டி எல்லாமே இது பண்ணி ஏதாவது நடந்துச்சு உள்ள போயிருவீங்கட்டாங்க. அது உண்மையை சொல்லிட்டாங்க. இனியும் வந்தாங்க, நீ எல்லாம் ஒரு பெரிய மணியை சேர்ந்துச்சல்லையம்மா, நீ தெரியாது, நானே ஒரு பிள்ளை அப்படி செய்யவும் நான் ஹோம்ல சேர்த்து விட்டோமா அப்படின்னு. நான் எனக்கு பிடிக்காதுமா அந்த பிள்ளைய பூரா படிக்கணும்னா அவன் படிச்சு என்ன செய்ய. நீங்க வச்சுங்களேன் இந்த பிள்ளைய. அதையும் சொல்லிட்டேம்மா, நான் வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஐடியில சேர்த்து விடுறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐடியில சேர்த்துக்கலாம். படிக்க வைக்கிறீங்களா? சொல்லிட்டேம்மா, நான் படிக்க வைக்கிறேன். அந்த பொண்ணை வேலைக்கு போட்டும், மருந்து சாப்பிடட்டும், கொஞ்சம் உடம்பெல்லாம் பாத்துக்கட்டும். ஐடியில சேர்த்து விட்டா அவங்களே +2 படிக்க வச்சிருவாங்களாம். இப்ப 9th முடிச்சிருக்கு, அவங்களே நாங்க +2 முடிக்க வச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. படிக்க வைக்கிறீங்களா? போகுமா பொண்ணு? இந்த பாருமா, அவரை மறந்துடு, கம்ப்ளீட்டா மறந்து. நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள்கிட்ட. இங்க வாமா. பாட்டி வந்து ஐடியில சேர்த்து விடுறாங்களாம். போய் படிக்கிறியா? நீ உன்னோட இந்த வயசு வேலைக்கு போக வேண்டிய வயசு கிடையாதுமா. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ தான் உறுதியா இருக்கணும். படிப்பியா நல்லா? அம்மாவோட வாழ்க்கை பார்த்தியா எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாச்சு. உன் சித்தியோட வாழ்க்கைய பார்த்தியா? அந்த மாதிரி தான் வாழணுமா உனக்கு? படிச்சு நல்லபடியா முன்னுக்கு வரணும். புரியுதா? அம்மா சேர்த்து விடுறீங்களா? நான் வந்து சொல்லிக்கிட்டு தாமா இருக்கேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பொறுப்புல விடுங்க அந்த பொண்ணை. நீங்க உங்க உடம்ப பாத்துங்க. ஓகே? சரிம்மா, சொன்னா கேட்கணும், நான் விசாரிப்பேன். ஓகே? இப்ப இந்த ஸ்கேன் எடுக்கணும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சு இது பண்ணிக்காதே, குழப்பிக்காதே. சரியா? ஓகே? நீ உன்னோட வாழ்க்கைய பாத்துக்கோ, அப்புறம் நீ உங்க அம்மாவை பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேம்மா, நீ அவருக்காக அழுது அவர்லாம் சண்டை போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. நீ எவ்வளோ அவர் பின்னால போறியோ அவர் அந்த அளவுக்கு ஒன்று யூஸ் பண்ணதான் செய்வாரு. வெக்கமே இல்லாம நான் வாங்கின நகை நான் எடுத்துட்டு போனேன்னு சொல்றாரு. அது திருட்டுதான். உங்ககிட்ட சொல்லாம உன் வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போறது திருட்டு. அது அவன் எடுத்துட்டு போனான், அவனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு போனாங்க. 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு போனாங்க. நான் இந்த பிள்ளைக்கு என்ன கிடைக்குது எது கிடைக்குது நான் அதுக்குதான் கூட்டிட்டு வந்தாங்கம்மா. உண்மைக்கே உலகத்துக்கு தெரியணும், எல்லாரும் பார்க்கணும். இன்னும் வேஸ்ட் ஆயிடும். எப்பவுமே நான் சொல்றேன் கேளுங்க, திருமணம் முறைப்படி பண்ணணும். அடுத்தது திருமண வாழ்க்கைங்கிறது வந்து நம்பிக்கை பேர்ல தான் இருக்கு. ஒருத்தர் நம்பணும். சப்போஸ் அந்த வாழ்க்கைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நல்லபடியா டீசெண்டா பிரியணும். இவங்க மேல பழிய போட்டு அவங்க மேல பழிய போட்டு அது நாத்தம், கேவலமான விஷயம். ஒருத்தரோட 14 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த பெண்ணை பார்த்து நீ வந்து தப்பான இது பண்ண சொல்றது எவ்வளவு பெரிய, அது ரொம்ப தப்பான விஷயம். அடுத்தது பிள்ளைங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா தாய்க்கும் தந்தைக்கும் அதோட பொறுப்பு இருக்கணும். கண்டிப்பா புள்ள என்கிட்ட கூட அப்ப நான் பாத்துக்கிறேன் இல்லைன்னா பாத்துக்க மாட்டேன்னு சொல்றது வெறும் எக்ஸ்கியூஸ் தான்.
ஏன்னா அங்கே இன்னொரு இடத்துல அங்கே செலவு இருக்குது, அங்கே பார்க்கணும். அதனால அவர் அந்த இங்கே பார்த்துப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால விட்டுட்டாரு. ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண. ஒரு அம்மா அப்படி விடுவாளா? எத்தனையோ பார்க்குறோம் இங்கே. 99% அம்மாக்கள் தான் பிள்ளைங்களை பார்க்கறது. அப்பாக்கள் வந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு மூவ் ஆகி போயிடுறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, தாயாவும் தந்தையாவும் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா. சட்டம் எல்லாம் கூட வாங்குறது கூட நிப்பாட்டிடலாமா? நீ என்ன பண்ணணும்னா முதல்ல போய் அந்த ரேஷன் கார்டுலேருந்து அவரோட பேரை நகர்த்திடு. உனக்கு அதுக்கு மனசு வருமா? வரலாமா? அதுதான் பிரச்சனை. நான் சொல்கிறேன் கேளு, 2 வருஷத்துல திரும்பி உங்ககிட்டயே வருவார் அவர். அப்போ என்ன பண்ணுவேன்? திருப்பி ஏற்றுவேன். ஏற்றுக்க மாட்டேமா. அப்போ ரேஷன் கார்டுலேருந்து பேர் எடு. இப்படியாப்பட்ட ஆம்பளை வேண்டாம்னா பேர் எடு. இப்ப அப்படிதான் அவன் சொல்லுது. இந்த பிள்ளை அடிக்க போன் பண்ணுதுமா. அதுதான் அவளால விட்டுட்டு இருக்க முடியலமா. போன் பண்ணிக்கிட்டே இருக்கு. நானும் வையுவேன். எதுக்கு அவனுக்கு பண்ற? ஒண்ணுமே அது அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு? உங்ககிட்டே இருப்பாரு, அங்கேயும் போவார். அப்படிதான் சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்கும். பரவாயில்லையா அவனுக்கு? அப்புறம் நீ ரோஷக்கார பொண்ணு, அந்த பொண்ணு உட்கார்ந்தா நான் பேச மாட்டேன்னு சொன்னல, எனக்கு தெரிஞ்சு நீ விட்டுடணுமா. கம்ப்ளீட்டா விட்டுடு. நீ பின்னாடி போக 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 அவர் இன்னும் ஒன்று பழிவாங்க தான் செய்வார். அம்மா இருக்காங்க, தைரியமா அம்மா கூட இரு. பிள்ளைய பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோ. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போ, உனக்கு வேலை இருக்குல்ல கையில். அட்லீஸ்ட் எத்தனையோ பெண்களுக்கு அதுக்கு கையாளுமா. எனக்கு நல்லா மாஸ்டர் கையாளு. எப்படின்னா சம்பளம் கூட கிடைக்கும். அந்த சம்பளம் கூட கிடைக்கும். சூப்பர். நீ நல்லபடியா வேலைக்கு போ, உன்னோட உடம்ப பார்த்துக்கோ. காமாறு பிரயோஜனம் இல்லை. இதுல ஏதாவது ஒரு நல்ல குணம் இருந்தா நான் சண்டை போட்டு உனக்கு கண்டிப்பா சேர்த்து விட்டுருப்பேன். பேச்சு ஒன்றும் சரியில்லை. பேச்சு சரியில்லை. பேசிய பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அதுல எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்கேயும் இப்படிதான் பேசியே இது பண்ணிட்டான். இங்கனாலும் ஒரு இது கிடைக்கும், எனக்கு இல்லாட்டினாலும் என் பிள்ளைக்குனாலும் கிடைக்கும் நினைச்சு தான் வந்தேன். இங்கேயும் நீ இதுக்கு மேல நான் எங்க வேணாலும் பாத்துக்கணும். நீ தான் உங்க குழந்தைய பாத்துக்கணும், வேற வழி. ஓகே? இல்ல உன்னால பாத்துக்க முடியாது சொல்றியா? பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு. இந்த பிள்ளைக்கு தோணை அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தோணை இந்த பிள்ளை. அதனாலதான் அப்படியே நினைச்சு கொஞ்சம் அப்படிதான். அதனாலதான் நானும். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது. அது வாழணும்ல, சின்ன பொண்ணு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பாமா. அம்மா சொல்றது கேட்டா போறோம். நானே வேண்டாம் இதுக்கு. நீங்க உங்க அம்மா சொல்றது கேட்டா போறோம். தாய் சொல்றது கேட்கறது இல்ல. அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் மாப்பிள்ளை வந்துச்சு? இந்த உட்காந்து வச்சுல பிளஸர்ல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. 3 மாடி இருக்கு. நாங்க 15 லட்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேங்க. உங்களையும் என் பையன் பாத்துக்கிறோம். நாங்க இது போய் லவ் பண்ணி அவனையே கூட்டிட்டு இப்ப தலைகளை தூக்குறானு. தாய் சொல்றதை கேட்டா போறோம். சரியா? வரேங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.